ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. மிக அருமையான வேத வசனம். இங்கே இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இந்த உலகத்தில் அநேக பலன் கொடுக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவரின் பலன் தேவை. அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து தேவனை குறித்து அநேக நம்பிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகுகிறதா இருக்கிறது. நம்பிக்கை விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. அந்த நம்பிக்கை பரிசுத்த ஆவியினால் வருகிற அந்த நம்பிக்கை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக விசுவாசத்தை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் மிகவும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். விசுவாசம் இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசித்து எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்போது மெய்யாகவே தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீங்க. விசுவாசத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த பூமியில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதபடிக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள், அநேக சூனியங்கள், மந்திரங்கள், அநேக காரியங்களினால் இன்று மனிதர்கள் பிடிபட்டு மிகவும் வேதனைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும் என்றால் தேவன் அவர்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் வேதத்தில் எடுத்துக்கொள்ளும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தது. அவருடைய விசுவாசம் அவரை உயர்த்தியது. அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை சமாதானத்தினாலும் நிரப்புகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் தேவனை பற்றிய நம்பிக்கை பெருகி உங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பலமும் விசுவாசமும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாக அவற்றினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு உமக்காக இன்னும் உம்மை பின்பற்றி வர நீர் உதவி செய்வீராக. அந்த நம்பிக்கையும் அந்த ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெருகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவருக்கும் அப்படியாக செய்ய போகிறதற்காக என்னுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் சமாதானத்தை நீர் கொடுக்கிறபடினால, சந்தோஷத்தை கொடுக்கிறபடினால, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நம்பிக்கை ஆண்டவரை நீர் பெருக செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.